நம்ம எல்லாருமே எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். அதை எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் ப்ரீமியம் கட்டிக்கிட்டு இருப்போம். நான் கிளைம் பண்ணுவேனா மாட்டினா தெரியாது. நான் ஹெல்த் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்போ எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்தங்க, நான் கிளைமே பண்ணல, அதனால கட்டாமல் விட்டுட்டேன், என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கார்பஸ் இருக்குது, அது போது ஏதாவது வந்தால் நான் அதை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நீங்கள் வந்து உங்கள் மருத்துவ செலவை இலவசமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். இலவசம் அப்படின்னா நீங்கள் எந்த பணமும் கட்டாமல் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பணம் கட்ட போகிறீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்பஸை அப்படியே வச்சுக்கிட்டு எப்படி அதிகமாக யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ். நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் குவாலிஃபைடு பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல். என்னோட கம்பெனி நேம் கெயின் ஆர்பிட். நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ஃபீல்டில் நான் ஒரு 20 இயர்ஸாக இருக்கேன். ஸோ ஒருத்தர் வந்து தனக்கு வேணுங்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 2 அடல்ட் 2 சைல்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவருக்கு ஒரு 50 வயசு அப்படின்னா அவங்களுக்கு ஆவரேஜான ப்ரீமியம் ஒரு 10 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 ரூபா வரும். ஒரு டாப் அப் இன்சூரன்ஸ் ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் பார்க்கலாம்னா அது ஒரு 10,000 ரூபா. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு 50,000 ரூபா ப்ரீமியம் அவரால் கட்ட முடிஞ்சால் அவரால் 1 கோடி ரூபா வரைக்கும் வைத்தியம் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ப்ரீமியம் தான், ஆக்சுவல் ப்ரீமியம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ் நம்ம இதை எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கார்பஸ் இருக்குது. இந்த 10 லட்ச ரூபா கார்பஸை அவர் தேவையில்லாமல் அப்படியே நான் இன்சூரன்ஸ் எடுக்காமல் விட்டுட்டு ஏதாவது எமர்ஜென்சினா இந்த 10 லட்ச ரூபாய் ஒன்ஸ் ஃபார் ஆல் அவர் மருத்துவ செலவுக்கு யூஸ் பண்ணிட்டாருன்னா மறுபடியும் மற்ற செலவுகளுக்கு அவர்கிட்ட பணம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் ப்ரீமியம் கட்ட சொல்லிடுறோம். மீதி இருக்கக்கூடிய 9.5 லட்ச ரூபாயை அவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஹைபிரிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது ஒரு 11% அவருக்கு க்ரோத் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற சினாரியோவில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் இவர் வந்து ப்ரீமியம் வந்து ஒரு 5% இன்க்ரீஸும் ஆகுது அப்படிங்கிற சினாரியோக்காக நம்ம பார்க்க போறோம். இப்போ அவர் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய 10 லட்சத்துல 50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு கட்டிட்டாரு, மீதி 9.5 லட்ச ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த 9.5 லட்ச ரூபாயிலிருந்து அடுத்த வருஷம் மறுபடியும் 52,500 ரூபாய் 5% இன்க்ரீஸ் பண்ணி அவர் பேமெண்ட் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்த வருஷம் 55,125 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி பிரீமியம் பே பண்ணுவாரு. இது எல்லாமே அவர் முதல்ல வச்சிருந்த அந்த 9.5 லட்ச ரூபாய் கார்பஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அதுல இருந்து எவ்ரி இயர் வித்ட்ரா பண்ணி கட்டிட்டே இருப்பார். இப்படியே அவர் வந்து ஒரு 10 வருஷம் பிரீமியம் கட்டுறாரு அப்படின்னா 10வது வருஷம் அவர் என்ன பிரீமியம் கட்டிட்டு இருப்பாருன்னா 81,445 ரூபாய் கட்டிட்டு இருப்பாரு. 10 லட்ச ரூபாய்க்கு பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் பிளஸ் 1 கோடி ரூபாய் வரைக்கும் டாப் அப் பிளானும் யூஸ் பண்ணி அவர் வைத்தியத்தை பார்க்கறதுக்கு அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இந்த பணத்தை பிரீமியமா கட்டிட்டு இருப்பார். 10 வருஷம் கடைசியில் அவர்கிட்ட வச்சிருந்த அந்த 9.5 லட்ச ரூபாய் கார்பஸ் மட்டுமே 15 லட்சமா வளர்ந்துருக்கும். இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு தடவை 2 தடவை இல்லை 10 தடவை கூட அவரோ இல்லை அவர் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அட்மிட் ஆயிருந்தாலுமே எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணாருங்களா, அதுல இருந்து அந்த ஹெல்த் பாலிசியில இருந்து அவருக்கு கிளைம் அவர் யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். அப்பவும் அவர் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்த அந்த கார்பஸ் பணம் இருக்கிறீங்களா, அது அப்படியே தான் அவர்கிட்ட இருக்கும். அவர் எந்த ஒரு செலவும் அதை வச்சு பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அது அப்படியே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த கான்செப்டை இவர் அடுத்த ஒரு 50 வருஷத்து வரைக்கும் அவருக்கும் அவர் ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ்க்குமே இது அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தா கூட 50வது வருஷம் கடைசியில் பார்த்துட்டீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 40 லட்ச ரூபா கார்பஸ் க்ரோ பண்ணி வச்சிருப்பாரு. இன்சூரன்ஸ்க்காக பிரீமியம் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா கட்டிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி எவ்வளவு பிரீமியம் இன்க்ரீஸ் ஆனாலும் அவரால் கட்டிட்டும் இருக்க முடியும், பிளஸ் அவரோட கார்பஸும் ஒரு சைடு க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அவர் இன்சூரன்ஸ் எனக்கு வேண்டாம், நான் ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன், எனக்கு இதே போதும் அப்படின்னா ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டல் பில் வந்துச்சுனால அந்த 10 லட்ச ரூபாய் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபர்தர் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸுக்கு அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோமே தவிர நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கங்கன்னு எந்த ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா இன்சூரன்ஸ் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சாலிசிட்டேஷன். உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்க எடுக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர உங்களை யாரும் நிர்பந்தப்படுத்தி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது உங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்கு, உங்களுடைய பணம் தேவையில்லாம மருத்துவ செலவுகளுக்காக கரைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு மீடியம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸே தவிர என்னைக்குமே அது ஒரு செலவினமா பார்க்காதீங்க. அது வந்து உங்களுடைய சேமிப்பை கரையாம பார்த்துக்கிறக்கூடிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்க பண்ணும் போதுவே நீங்க ஒரு கார்பஸை முதலீடும் பண்ணிட்டீங்கன்னா உங்க செல்வமும் என்றைக்கும் குறையாது. அதே மாதிரி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியத்தை உங்க லைஃப் ஜெனரேஷன்ஸ்க்கே நீங்க வந்து பிரீமியம் பே பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அது உருவாக்கி கொடுத்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எங்க சேனல் கெயின் வித் ஜெயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி இன்னும் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இன்சைட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.